இன்றைக்கி காலையிலேயே குடுகுடுன்னு கிளம்பிட்டு ஸ்ரவன் குட்டிக்கும் பிரஜன் குட்டிக்கும் ஸ்கூலில் புக்கு தராங்கன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வேலையாக போய் புக்கை வாங்கிட்டு வந்தாச்சு. புக்கை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்திருந்தாங்க. மசால் பொடிக்கு எல்லாம் வறுத்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஃபஸ்ட் டைமாக நம்ம ஃபேமிலியில் இன்றைக்கி தான் எனக்குன்னு தனியாக மசாலா அரைக்கிறேன். போய் அரைச்சிட்டு வந்துடலான்ட்டு ஒரு வழியாக ரைஸ் மில் தேடி கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தா வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்தது. நடந்தே போயிட்டு அங்கே போயிட்டு மசாலா அரைக்கிறதுக்கு வெயிட் போட்டு மசாலா அரைச்சி கொடுத்தாங்க. குட்டி பசங்க அங்கே உள்ள மிஷின்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே இது என்ன மிஷின், இது மாவு அரைக்கிறதா, இது மசாலா அரைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக மசாலா நாங்கள் அரைச்சி ஆற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆப்போசிட்டில் கூட்டிகிட்டு போய் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோன்னா அங்கே இருக்க பாக்ஸவே தூக்குறாங்க எல்லாத்தையுமே. ஓகே, ஐஸ்கிரீமையும் வாங்கிட்டு அப்புறம் மிட்டாய் சாக்லேட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லை போட்டு தாக்கிட்டாங்க. அது முன்னாடி மசாலும் ஆறிடுச்சு. மசால் பொடியெல்லாம் எடுத்து கொட்டிட்டு எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன்ற மாதிரி ஆயிடுச்சு. மசால் பொடியெல்லாம் கொட்டி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இந்த தடவை மசால் பொடி எனக்குன்னு தனியாக அரைச்சிக்கிட்டேன் 2 கிலோவுக்கு. வாங்க